ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி மேலே லைட்டாக கொஞ்சம் போட்டிங்கனாலே பூச்சிங்கெல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். பூச்சிங்க ஃபுல்லாகவே உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரேம் ஒன் பை ஒன்னாக எடுத்து நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயும் இந்த லாஸ்ட் ஃப்ரேம்லேயுமே தேன் தான் வச்சுருக்கோம். எதுக்காகனா இதுங்களோட சோர்ஸுக்காக வச்சுருக்கோம். இதுலேருந்து தான் மேலே நமக்கு இதில் இருக்கிற தேனையும் நம்ம எதுவுமே எடுக்கக்கூடாது. இதுலேயும் தேன் இருக்கும், ஆனால் இந்த தேனை நம்ம எப்பவுமே எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பாக்ஸை ஷேக் பண்ணாமல் அந்த ஃப்ரேம் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு பூச்சி சேஃபாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணியோட கூடாரம். நீங்கள் பாக்ஸ் எடுத்து ஃப்ரேம் பார்க்கும்போது இந்த டைரக்ஷனில் தான் பார்க்கணும். நீங்கள் வெயிட்டாக இந்த மாதிரி சாய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல்லாகவே வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கீழே பிச்சுட்டு விழுந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம்.